ராம் சரணோட கேம் சேஞ்சர் படம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சிவராஜ்குமாரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திக் டைரக்ஷன்ல சாம் சிஎஸ் இதுக்கு மியூசிக் பண்ணுவாரு. ராஜமௌலியோட டாக்குமெண்ட்ரி படம் மாடர்ன் மாஸ்டர்ஸ்க்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு ஆகஸ்ட் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல இது பிரீமியர் ஆகும். டிமாண்டி கலினோ 2க்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கிட்டாங்க. ஸோ படத்துக்கான ரியல் டேட் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. துருவ விக்ரமோட பைசன் படத்துக்கான ஷூட்டிங் 60 to 70% இப்ப முடிச்சிட்டாங்க. சோ மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஃபுல்லா முடிஞ்சிரும். துருவ விக்ரம் இந்த படத்துக்காக வேற எந்த படமும் கமிட் ஆகாமலே இருக்காரு. அந்தகனோட ஆந்தம் சாங் ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது. இதை தளபதி ரிலீஸ் பண்ணுவாரு. இந்தியன் 2 படம் இப்ப வரைக்கும் 149 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு 51.75 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 25.4 கோடி, கர்நாடகா 8.9 கோடி, கேரளா 5.55 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 7.75 கோடி, ஓவர்சீஸ் 49.85 கோடி, டோட்டலா 149.20 கோடி. போற போக்க பார்த்தா படம் 200 கோடி தொடர்றதே பெரிய விஷயமா இருக்கும் போல. ராயன் படத்துக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிட்டு புக்கிங்ஸ் நான் செக் பண்ணி பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. படம் வந்து சூப்பரா இருந்தா புக்கிங்ஸ் இன்னும் பட்டைய கலப்போம். விடாமுயற்சியோட அசர்பைஜான் ஷூட்டிங் எப்ப முடிச்சிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நேத்து நைட்டு வந்துச்சு. அடுத்த ஷெட்யூல் ஒரு 8 to 10 டேஸ்க்கு ஹைதராபாத்ல போகும். அதோட ஃபுல் ஷூட்டிங் முடியுது. சோ நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சூர்யா 44க்கான ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இன்னைக்கு நைட்டு 12:12க்கு வரப்போகுது. மேபி நீங்க இந்த வீடியோ லேட்டா பார்த்துட்டு இருந்தா அந்த அப்டேட் வந்திருக்கும். என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டைட்டில் லுக்கா ஃபர்ஸ்ட் லுக்கானு அண்ட் கங்குவா ஃபயர் சாங் நாளைக்கு காலைல 11 மணிக்கு வரப்போகுது. 5 லாங்குவேஜுக்கு இந்த சாங் வரும். அண்ட் இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமா வராதான ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிட்டு 8 வாரத்துக்கு அப்புறம் தான் இது ஓடிடில வரும். சோ இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகும். அப்போ நார்த் இந்தியா ஆடியன்ஸ் கிட்ட படம் கிளிக் ஆச்சுன்னா கலெக்ஷன் பெரிய அளவுல எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லியோட செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஸ்பிரிட் மூவிக்கான வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேஸ்ட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஆனா பிருத்திராஜ் கிட்ட டாக்ஸ் போறதா நியூஸ் வருது. குட் பேட் அக்லியோட செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் விடாமுயற்சியோட ஷூட்டிங் அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். கைதி 2 பத்தி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும். அஜித் அண்ட் சிவா காம்போ திரும்ப வந்தா அது கங்குவா மாதிரி படமா இருக்குமா இல்ல வீரம் விசுவாசம் மாதிரி ஃபேமிலி படமா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அஜித் கிட்ட அவர் என்ன ஸ்டோரி சொன்னாருன்னு தெரியல. மேபி என்னோட கெஸ் படி ஃபேமிலி படமா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். டாடா டைரக்டரோட அடுத்த படம் ஜெயம் ரவி கூட டாக்ஸ் போகுது. இதை பத்தி கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் உண்மைதான், ஆனா கன்ஃபார்ம் ஆகல. இதை நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அண்ட் இது இல்லாம துருவ விக்ரம் கூடவே ஒரு படம் பண்ண போறதா டாக்ஸ் போகுது. அதையும் நான் சொல்லிருக்கேன். சோ இதுல எது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெயம் ரவியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. ஜீனி காதலிக்க நேரமில்லை தனிவரும் 2க்கு அப்புறம் இதுக்கு அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. மேபி இதுக்கு முன்னாடி கமிட் மாதிரி கணேஷ் கே பாபு கூட பண்ணலாம். கணேஷ் கே பாபு தான் டாடாவோட டைரக்டர். இவனோட மவுஸ் போயிடுச்சா சாங்ஸ் ஒண்ணு ஹிட் ஆகலையான்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் இது நடக்கும். ஒரு கட்டத்துல ஃபேமஸா இருப்பாங்க, ஒரு கட்டத்துல ஃபீல்ட் அவுட் ஆவாங்க. அதான் இப்ப இவனுக்கும் நடந்திருக்கு. ஆனா இவன் மத்தவங்க மாதிரி இல்லாம தாக்கப்படுகிறாரு. ஐபிஎல் மூவிக்கு யாரு மியூசிக் பண்றான்னு கேட்டிருக்காரு. அஸ்வின் விநாயகமூர்த்தி இவர் தான் மியூசிக் பண்றது. மாசன்கிற மாசில மணி பேராண்மை டிக் 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 மூவில ஹிட் ஆஃப்லாப்பா மதகஜராஜா செப்டம்பர்ல வரது கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா சீக்கிரமே ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். மாசன்கிற மாசில மணி பெருசா போகல. பேராண்மை டிக் 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 ஹிட். மாயின்டி பங்காரம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இதுக்கான அப்டேட் ஒன்றும் இல்ல. ரிலீஸ் அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஒரு சில மூவிஸோட ரிலீஸ் டேட்டை கொடுத்து இப்படி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. புஷ்பா 2 டிசம்பர் 6 அது கன்ஃபார்ம். மத்த மூவிஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. சோ ஒரு சில மூவிஸ் தள்ளி போகும் வாய்ப்பு இருக்கு. ஆடுஜீவித்த மூவில இப்ராஹிம்னு ஒரு கேரக்டர் வரும். அவரை பத்தி கேட்டிருக்காரு. அவரும் பிருத்திராஜ் மாதிரி இன்னொரு இடத்துல மாட்டிருப்பாரு. அவரு பிருத்திராஜ் இன்னொரு சின்ன பையன் 3 பேரும் தப்பிப்பாங்க. அதுல அந்த சின்ன பையன் ஃபர்ஸ்ட் செத்துருவான். அதுக்கப்புறம் இப்ராஹிமோட உதவியால தான் பிருத்திராஜ் தப்பிப்பாரு. ஆனா கடைசியில என்ன ட்விஸ்ட்னா கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ராஹிமோட போட்டோ ஒட்டி இருக்கும். சோ அவரு ஒரு குற்றவாளி. அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கும் மூவில பாக்க. அண்ட் இந்த படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கூட கேட்டிருக்காரு. ஹிட் தான். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரிய மூவிஸ் ஒன்னும் பெருசா வரல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட மூவிஸ் கிளாஷ் ஆகுது. இதனால கலெக்ஷன் கம்மியாகும். ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்திருக்கலாமேன்னு கேட்டிருக்காரு. இதுக்கான ரீசன் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எலெக்ஷன் வந்துச்சு. அதனாலதான் ஏகப்பட்ட மூவிஸ் செகண்ட் ஹாஃபுக்கு தள்ளி போச்சு. நான் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். வாஸ்கோட காமா ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. இந்த ட்ரெய்லர் நேத்துக்கு வந்துச்சு. நான் நோட் பண்ணி வச்சேன், சொல்லதான் மறந்துட்டேன். அண்ட் ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். SK23க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இப்போ தூத்துக்குடியில போகுது. வேற பெருசா ஒன்னும் அப்டேட் இல்ல. நான் வேற அப்டேட் வந்தா சொல்றேன். வணங்கானோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கான அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். சன் டிவில சண்டேனா ஏன் இப்ப விஜய் மூவிஸ போடுறாங்க அது ஏன்னு கேட்டிருக்காரு. அது எனக்கும் புரியல. முன்னாடியும் போடுவாங்க. ஆனா ஒரு விஜய் படத்துக்கும் இன்னொரு விஜய் படத்துக்கும் கேப் இருக்கும். ஆனா இப்ப கண்டினியூஸா போடுறாங்க. அதுக்கான ரீசன் எனக்கும் தெரியல. டெட்பூல் 3 மார்வல் யூனிவர்ஸ்ல வருது. சோ அப்ப டெட்பூல் 1 and 2 மட்டும் பார்த்தா போதுமா இல்ல மார்வலை ஃபுல்லா கண்டினியூ பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு டைம் இருந்து ஃப்ரீயா இருந்தா பாருங்க. இல்லன்னா அவசியம் இல்ல. இவங்க 2 பேருக்கு என்ன பவர் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல டெட்பூல் 1 and 2 மட்டும் பாக்குறதுனா பார்க்கலாம்.
விஷாலோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அடுத்த படம் துப்பறிவாளன் 2 இருந்துச்சு. ஆனா அது இப்ப டிராப் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. நான் டெய்லி ஜீவா லைனப்ப கேக்குறேன், ஆனா நீங்க சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லிருக்காரு. நான் இந்த கேள்விக்கு என்ன பதில எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 முறை சொல்லிருப்பேன். அதான் நான் சொல்லல. உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. லைனப் ஸ்கிரீன்ல வரும். குபேரா மூவிக்கு அப்டேட் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். ராயன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ராயனோட அப்டேட் தான். கீர்த்தி சுரேஷ் இப்ப என்ன படம் பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. ஹிந்தியில பேபி ஜான் பண்றாங்க. கங்குவா சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. சேட்டலைட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. 10 தலை படம் பெருசா போலான்னு சொன்னீங்க, நல்ல கதை தானே, ஏன் போலன்னு கேட்டிருக்காரு. அதிகப்படியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கல, அதனாலதான் படம் பெருசா போகல. ஸ்பிரிட் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும், அப்படிதான் டைரக்டர் சொன்னாரு. வேற புது அப்டேட் ஒன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 ஃபிளாப் ஆனது கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான், படம் ஃபிளாப் தான். 1001 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க, ஏன் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டிருக்காரு. அவங்க இது சொல்லவே இல்ல. 1001 2 எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எப்போ ரிலீஸ் ஆகும்லாம் சொல்லல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். டிமாண்ட் கலைஞர் 2ல அருள்நிதிக்கு 2 ரோலான்னு கேட்டிருக்காரு. அப்படி எதுவும் நியூஸ் வந்த மாதிரி தெரியல, நான் வந்தா சொல்றேன். ரெடன் கிங்ஸ்லியோட லைனப்பை கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லி, பிளடி பெக்கர் மூவில எல்லாம் இருக்காரு. வாரணமாயிரம் படம் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்காரு. எனக்கு பிடிக்கும், நல்லா தான் இருக்கும். இந்தியன் 2 மூவில ஒரு சில விஷயம் சரியில்லாம இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் அமரன் படத்தோட பிளாஷ்பேக்ல சிவகார்த்திகேயன் எங்களுக்குள்ள வருவாரான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அவருக்கு எங்களுக்கும் இருக்கு. இந்தியன் 2 ஓவராலா பார்க்கும்போது ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் தான். இதான் நான் ரிவ்யூலையும் சொன்னேன். ராயன் படம் பார்க்க போகும்போது ஏதாச்சும் ப்ரூஃப் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டிருக்காரு. ஏ சர்டிபிகேட்டுங்கிறதுனால ப்ரூஃப் எல்லாம் கேட்டு நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எங்க ஒரு பக்கம் அப்படிதான், ஆனா சிட்டி சைடு எனக்கு தெரியல. மேபி எடுத்துட்டு போறதுனா எடுத்துட்டு போங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. கங்குவா நார்த் இந்தியால 300 கோடி வருமா? நார்த் இந்தியா ஆடியன்ஸ் ஏன் தமிழ் படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படி சொல்ல முடியாது, அவங்க டேஸ்ட் வேற. அவங்க டேஸ்டுக்கு எடுத்த படத்தை கொடுத்தா ஓடும். கேஜிஎஃப், பாகுபலி மாதிரி அது மாதிரி மூவிஸ் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஹிந்தி மூவிஸ் எல்லாத்துக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்றது இல்ல. ஏன்னா நம்ம டேஸ்டுக்கு அவங்க படம் இருந்தாதான் நம்மளும் சப்போர்ட் பண்றோம். சோ அதே மாதிரி தான் அவங்களும். சோ இதை குத்த சொல்ல முடியாது. படம் எடுக்கும்போது அவங்களையும் கவர்ற மாதிரி படம் எடுக்கலாம், அதான் நம்மளால செய்ய முடியும். அண்ட் கங்குவா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருது. சோ அவங்க கிளிக் ஆச்சுன்னா நார்த் இந்தியால 300 கோடி வரும். அதாவது அவங்க டேஸ்டுக்கு படம் இருந்தா. இந்த வருஷத்தோட டாப் 10 ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்ஸ்க்கான லிஸ்ட்டை கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோ பாருங்க. திரும்ப இதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடக்கூடாது, அடுத்த வருஷம் தான் போடலாம். நேத்திக்கு ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க, ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் போகன். எனக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.